எதிர்வரும் இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? இலங்கையினுடைய ஜனாதிபதி தேர்தல் நடக்குமா இல்லையான்ற தெரிவு தற்போதைய ஜனாதிபதி வேட்பாளர்கள் யாராவது ஏதாவது கோரிக்கைக்கு முன் வச்சிருக்காங்க? அவர்களிடம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வீக் பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தால் இலங்கை பொருளாதாரம் பாதிக்கப்பட்ட நிலையில் இது எந்த அளவுக்கு இலங்கை மாணவர்களை பாதிக்கும்னு நினைக்கிறீங்க? உண்மையில் அது ஒரு பாரிய அளவுக்கு பாதித்திருக்கின்றது. ஏனென்றால் இலங்கையில் இன்று ஆசிரியர்கள் கூட தட்டுப்பாடாக ஏற்பட்டுவிட்டது. ஏனென்றால் பல ஆசிரியர்கள் விரிவுரையாளர்கள் எல்லோருமே நாட்டை விட்டு சென்று விட்டார்கள். இந்த 2022ஆம் ஆண்டு ஏற்பட்ட இந்த ஒரு பெரிய அளவு இந்த பொருளாதார பிரச்சனை இலங்கையை புரட்டி போட்டு விட்டது. உண்மையிலேயே சொல்ல போனால் அதுவும் கல்வித்துறையில் மிக பாலிளவு பாதிப்பை ஏற்படுத்தி கல்வி மருத்துவத்துறை இந்த ரெண்டுலையுமே மிக அளவுக்கு அதிகமான பாதிப்பை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். காரணம் என்றால் அதிகூடிய ஆசிரியர்களும் அதிகூடிய பிரின்சிபல்ஸ் அதிகூடிய விரிவுரையாளர்கள் இந்த நாட்டை விட்டு சென்று விட்டார்கள். இது தொடர்ச்சி அதனை நிறுத்தக்கூடிய அடிப்படையில் இலங்கை அரசாங்கத்திடம் ஒரு சரியான முறையில் ஒரு கட்டமைப்பு இன்னும் இல்லை. ஆகவே இதன் காரணமாக இன்று கல்வித்துறை மிகப்பெரிய கேள்வி தான் தங்கி கொண்டிருக்கின்றது. இருந்தாலும் உங்களுக்கு தெரியும், இலங்கை பொறுத்தவரையில் ஒரு கலாச்சாரமே கல்வித்துறை சார்ந்த கலாச்சாரம் தான். ஆகவே மாணவர்கள் பெற்றோர்கள் 98% ஒரு 90% பெற்றோர்களுக்கு அங்கு கல்வி அறிவு அதிகமாக இருக்கும். ஆகவே கல்வித்துறையிலே அவர்கள் மாணவர்களை விட்டு செல்வதற்கு மாணவர்கள் பெற்றோர்கள் தங்களுடைய சுயமான அந்த இன்வால்மெண்டை அவர்கள் கொடுக்கின்றார்கள். அது நடக்கின்றது. ஆகவே ஒருவேளை அந்த நாடு இலங்கையை பொறுத்தவரையிலே கல்வித்துறை சார்ந்த ஒரு கலாச்சாரம் இல்லாமல் இருந்திருந்தால் இது இன்னும் பாரிளவு பிரச்சனையை கொண்டு வந்து சேர்த்திருக்கும். ஏனென்றால் அந்த கல்வியை கற்றுக் கொடுப்பதற்கான ஆட்களே இல்லாமல் இருந்திருக்கும். இங்கு பெற்றோர்களே அந்த கல்வியை வழங்கக்கூடிய அந்த அளவு அவர்களுக்கான கெப்பாசிட்டி இருக்கிறபடியினால் அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை இன்று முன்னோக்கி நகர்த்தக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே கல்வித்துறை பாதிகளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் பெற்றோர்களுடைய அந்த இன்வால்வ்மெண்ட் அந்த பாதிப்பினால் பாரியளவு ஒரு டிசாஸ்டர் வராமல் தடுத்திருக்கு. சிறப்பு சார். இலங்கை தமிழர்களுக்கும் இந்திய தமிழர்களுக்கும் அந்த பிணைப்பு எப்படி பார்க்குறீங்க? இலங்கை தமிழர்களுக்கும் இந்திய தமிழர்களுக்கும் பிணைப்பை நாங்கள் புதுசாக உருவாக்க தேவையில்லை. காரணம் என்றால் இலங்கை தமிழர்கள் இந்தியாவில் இருந்து தான் அவர்களுடைய ஏதோ ஒரு அடிப்படையில் ஒரு தொடர்புகள் இருக்கும். ஆகவே என்றபடியாக தான் யுத்தம் இடம்பெறும் பொழுது கூட இந்திய தமிழர்கள் துணியெடுத்தார்கள். அங்கே தடுக்க வேண்டும் என்று அவர்கள் அதுக்காக மிகவும் ஆழமாக போராடினார்கள். அதில் எந்த மாற்று கருத்துக்களும் இல்லை. ஆனால் இன்று இலங்கை தமிழர்களுக்கும் இந்திய தமிழர்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய மிக பாரியளவு நான் சொல்லின அந்த வேறுபாடு என்னவென்று சொன்னால், இலங்கை தமிழர்கள் உலகம் பூராகவும் இருக்கின்றார்கள். இன்று இந்திய தமிழர்களும் உலகம் பூராகவும் என்று வியாபித்து விட்டார்கள். ஆனால் இலங்கை தமிழர்களையும் இந்திய தமிழர்களையும் இலங்கையிலே ஒன்றிணைக்கின்ற ஒரு செயற்பாடுகள் இன்னும் பூர்ணமாக இடம்பெறவில்லை. சரி, இப்போ தற்போதைய இலங்கை சூழ்நிலையில தமிழர்களோட நிலைமை எப்படி இருக்கு? இன்றைய சூழ்நிலையில் தமிழர் நிலைமையை பொறுத்தவரையில் இன்றைய இலங்கையில் எல்லோரும் ஜனாதிபதி தேர்தலை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கை தமிழர்களை பொறுத்தவரையில் 2 வகையான தமிழர்கள் அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒன்று இந்தியாவிலிருந்து வருகை தந்த மலையகத்தை சேர்ந்த தமிழர்களும், வடகிழக்கில் பூர்வீகமாக அவர்களும் இந்தியாவிலிருந்து வந்தவர்களால் கொஞ்சம் வேலைக்கு வந்த ஆனால் அவர்கள் வடகிழக்கு சார்ந்த பூர்வீக தமிழர்கள் சொல்லுவோம். அவர்களும் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ இந்த தமிழர்களை பொறுத்தவரையில் இலங்கையில் இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்றும் அவர்களுடைய அந்த விருப்பங்கள் அவருடைய எண்ணங்கள் தங்களை தாங்களே அந்த சுய நிர்ணயத்தோடு ஆள வேண்டும் என்ற அந்த எண்ணங்கள் இல்லாமத்தான் இருக்கின்றது. ஆகவே ஒரு எதிர்பார்ப்போடு தான் இன்னும் இருக்கிறார்கள். இழப்புகளுக்கான விலைகளும் கொடுக்கப்படவில்லை. அந்த விஷயங்களும் அங்கே இருக்கின்றது. ஆகவே இலங்கை தமிழர்களை பொறுத்தவரையில் பல இழப்புகளை 100 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக அனுபவித்து வந்தவர்கள் அடிப்படையில் அவர்கள் பல இனியும் அந்த இழப்புகளை தாண்டியும் செல்லலாம் என்ற அந்த வைராக்கியத்துடன் இருக்கிறார்கள். இலங்கை தமிழர்களை பொறுத்தவரையில் ஒரு விடயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இலங்கை தமிழர்கள் இலங்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரதேசங்களிலும் இன்று அவர்கள் காலூன்றி இருக்கிறார்கள். ஆகவே இலங்கை தமிழர்கள் இன்று நான் எப்பொழுதும் சொல்வேன், இனி வடகிழக்கை தாண்டி இலங்கை தமிழ் தேசியம் வளர வேண்டும் என்று சொல்வேன். என்றால் முதல் விலகாலமாக வடகிழக்கு தமிழீழம் என்று பேசினாங்க. இன்று நான் என்னுடைய பார்வை எப்படி இருக்குன்னு சொன்னால், இலங்கை தமிழ் தேசியம் இருக்க வேண்டும். இலங்கை தமிழர்கள் அப்படி என்ற ஒரு இடத்துக்கு நாங்கள் வர வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். எதிர்வரும் இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன?
இலங்கையினுடைய ஜனாதிபதி தேர்தல் 21 செப்டம்பர் மாதம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. ஆனாலும் எனக்கு இருக்கக்கூடிய ஒரு எண்ணப்பாடு என்னவென்று சொன்னால், அது ஒரு 10 நாளில் நடக்குமா இல்லையா என்ற தெரிவு உருவாக்கப்படும். காரணம் என்ன சொன்னால், இன்று ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தங்களுடைய கட்சி தனக்கான வெற்றியினை உறுதிப்படுத்தக்கூடிய இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ஸ் வந்தால் மாத்திரம்தான் அடுத்த கட்டத்தை நகர்த்துவார். ஆகவே இன்று அவரை நோக்கி எல்லோரும் இணைகின்ற ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அதே நேரத்தில் சஜித் பிரேமதாசா தலைமையிலான எதிர்க்கட்சியானது மிக அதிகமான வாக்கு வங்கிகளை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்களிடம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வீக் பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தால், அவரிடம் இருக்கக்கூடிய ஒரு 10 பேர் கலந்து ஜனாதிபதி கூடிய ரணில் விக்ரமசிங்கிடம் சென்று விட்டார்கள் என்றால், சிறுபான்மை கட்சிகளாக இருக்கக்கூடிய தமிழ் முஸ்லிம் கட்சிகளிடம் ஜனாதிபதியுடன் போய் சேரக்கூடிய நிலைமை ஏற்பட்டுவிடும். ஆகவே இன்று சஜித் பிரேமதாசருடைய போட்டி என்னவென்று சொன்னால், இந்த 2 கட்சியையும் அவர் அந்த 11 பேரையும் தன்னிடம் இருந்து போகாமல் தடுக்க வேண்டும். அது கட்டாயம் செய்ய வேண்டும். அவ்வாறு அவருடைய குழுவில் 11 பேர் உடைந்து ரணில் விக்ரமசிங்க அவர்கள் போனார்கள் என்றால், சிறுபான்மை கட்சிகள் அனைவருமே ரணில் விக்ரமசிங்கிடம் போயிடுவார்கள். அது வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கும். ஆகவே அதுக்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் அவ்வாறு நடைபெறாமல் இருக்கும் என்று சொன்னால், மற்ற நிலைமைகள் ரணில் விக்ரமசிங்கக்கு சாதகமாக இல்லை என்று சொன்னால், இதனை எவ்வாறாவது பிற்போடுவதற்கான வாய்ப்பினை ரணில் விக்ரமசிங்க முழுமையாக ஈடுபடுவார் நம்பிக்கிறேன். தற்போதைய ஜனாதிபதி வேட்பாளர்கள் யாராவது உங்ககிட்ட ஏதாவது கோரிக்கைக்கு முன் வச்சிருக்காங்க? நிச்சயமா எல்லோருமே எல்லா அனைத்து பகுதியிலுமே எனக்கான அந்த தொடர்புகள் இருக்கிறபடினால் அதுக்கான வாய்ப்புகளை அவர்கள் கேட்டிருக்கின்றார்கள். ஆனாலும் நான் உடனடியாக அதுக்கான எங்களுடைய முயற்சிகளை நாங்கள் எங்கவில்லை. ஏனென்று சொன்னால், நாங்கள் இன்று அது தேர்தல் நடக்குமா இல்லையா என்ற ஒரு காலத்துக்காக இருக்கின்றோம். ஆகவே பொதுவாக சிறுபான்மை கட்சிகள் அனைவருமே தங்களுடைய தெரிவு யார் என்று உடனடியாக இன்னும் கூறாமல் தான் அவர்கள் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆகவே நிச்சயமாக காலம் வரும்பொழுது அதுக்கான செயற்பாடுகளை நாங்கள் செய்வோம். வரக்கூடிய எலெக்ஷனில் தேர்தலில் உங்களோட நிலைப்பாடு உங்கள் கட்சியிலிருந்து நீங்கள் வேட்பாளராக அங்கே வர்றதுக்கான இது இருக்கா? இல்லை நம்ம ஆதரவு பார்க்குற மாதிரி? இல்லை, அது நான் இங்கே சொன்ன மாதிரி, அதாவது பாராளுமன்ற தேர்தல் வருகின்ற காலத்தில் அதுக்காக நாங்கள் அதனை நாங்கள் தீர்மானிக்க முடியும். ஏனென்று சொன்னால், முதலாவது நாங்கள் அதிபர் தேர்தலை நாங்கள் பார்க்க வேண்டும். அதிபர் தேர்தல் பிறகு எவ்வாறு அரசாங்கங்கள் அமைக்கப்பட போகிறது என்ற விடயங்களை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு நாங்கள் எங்களுக்கான காலம் வரும் பொழுது அந்த முடிவினை நாங்கள் எடுப்போம். நீங்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கீங்க. உங்கள் கட்சியோட அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். உண்மையிலேயே எங்களுடைய தேசிய ஒருமைப்பாட்டு முன்னணியை பொறுத்தவரையிலே எங்களுக்கு ஒரு மிக முக்கியமான வேட்பாடுகள் நான் ஏற்கனவே சொல்லும் போதும் இலங்கை தமிழ் தேசியத்தை நோக்கி நான் நகர விரும்புகின்றேன். அதாவது இலங்கையிலே வடகிழக்கில் மாத்திரம் தமிழ் தேசியம் இல்லாமல் இலங்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரதேசங்களிலும் தமிழ் தேசியம் இருக்க வேண்டும். இலங்கை தமிழர்கள் இலங்கையில் அனைத்து பிரதேசங்களிலும் இன்று பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த இலங்கை தமிழ் தேசியத்தை நோக்கிய ஒரு செயற்பாடுகளுக்காக நான் எனது அரசியல் பயணத்தை நான் நகர்த்துகின்றேன். இதற்காக இன்றைய அரசாங்கத்தினுடைய அதிபர் தேர்தலை நோக்கி நாங்கள் காத்துக் கொண்டிருக்கின்றோம். அதற்கு பிறகு எங்களுடைய அரசியல் செயற்பாடுகள் அதிகமாக ஏற்படும். ஆகவே எங்களுடைய பிரதான நோக்கம் தேசிய ரீதியான தமிழ் தேசியம். ஆகவே வடகிழக்கை மாத்திரம் மட்டுப்படுத்தாமல் தேசிய ரீதியான தமிழ் தேசியத்தை நோக்கி நகர்கின்றோம். சார், உங்கள் லைஃப்பில் உங்கள் மனசை உருக்குலைச்ச ஒரு சம்பவத்தை சொல்லுங்களா? இலங்கை தமிழர்களை கேட்டீர்கள் என்றால், இலங்கை தமிழர்களிடையே ஒரே ஒரு நிகழ்வு வைக்கின்ற விடமே எங்களுடைய யுத்த காலம்தான். அந்த யுத்த காலத்தில் எங்களுக்கு இடம்பெற்ற ஒரே ஒரு விடயத்தை நான் சொல்கின்றேன். நான் யுத்தத்திலிருந்து யாழ்ப்பாணத்திலிருந்து உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட நாங்கள் நடந்து வர வேண்டும். அதாவது அந்த காலகட்டத்தில் எல்லோரையும் இடம்பெயர்வு ஏற்படுது. இந்த இடம்பெயர்வில் நான் இப்போது இடம்பெயர்ந்து நாங்கள் எனது ஃபேமிலி, எங்களது அம்மா, அப்பா, அண்ணா, தங்கச்சி ஆகிய 3 பேரும் 5 பேரும் நாங்கள் நடந்து வருகின்றோம். அப்பொழுது ஒரு போர்டு இருக்கும். அந்த போர்டில் தான் இப்போ நாங்கள் அதை கடந்து வர வேண்டும். கிட்டத்தட்ட 45 நிமிஷம் அதனை பிரயாணம் செய்து யாழ்ப்பாணத்திலிருந்து வன்னி பெருநிலப்பரப்புக்கு வர வேண்டும். இப்போ யாழ்ப்பாணத்திலிருந்து வன்னி பெருநிலப்பரப்புக்கு வர வேண்டும்னா 45 நிமிஷம் தொடர்ச்சியாக இலங்கை இராணுவத்தினுடைய ஹெலிகாப்டர் மூலம் தாக்குதல் இடம்பெற்றுக்கொண்டிருக்கும். அந்த தாக்குதலுக்கு நடுவுக்குள்ள நாங்கள் வர வேண்டும். ஆகவே அந்த போட் கூட அடிபடலாம், இல்லை நாங்கள் வரலாம். அப்போ ஏறும் பொழுது கூட நாங்கள் எங்களை போய் சேருவோமா என்று தெரியாது. அதை 5 பேரும் இப்போ அப்பா ஒரு முடிவெடுத்தார், எல்லாரும் பிரிஞ்சு போவோமா, யாராவது ஒரு போட்டில் மற்ற தப்பலாமேண்டு. அப்போ அம்மா அதுக்கு சம்மதிக்கலை. அப்போ நாங்கள் எல்லாரும் 5 பேருமே அந்த போட்டில் ஏறிக்கொண்டோம்.
அப்போது அந்த போர்டில் ஏறி அந்த பிரயாணத்தை ஆரம்பித்து அப்புறம் நான் 10 வயது எனக்கு இருக்கும். அப்போ அந்த பிரயாணத்தை ஆரம்பித்து அங்கே வந்து கொண்டிருக்கும் பொழுது தொடர்ச்சியாக அந்த தாக்குதல் நடைபெற்று கொண்டிருக்குது. அப்போ ஆனாலும் எங்களோட போட் வந்து ஒரு வாதி கரைசியாக சேர்ந்து விட்டார்கள். 2-3 போட் அடிபட்டது, யாருக்கும் தெரியாது. அப்போ இரவு நேரம் ஒரு 12 மணி இருக்கும். அப்போ நாங்கள் இரவு நேரத்தில் இந்த பிரயாணம் இருக்கும். இப்போ வந்து சேர்ந்தாச்சு. இப்போ வந்து சேர்ந்தோடனே நாங்கள் எல்லாருமே சின்னாக்களுடைய ரொம்ப பசி. அப்போ இருந்தாலும் தெரிஞ்ச ரோட்டுக்கு நடந்து போவேன். இப்போ எங்களுக்கு தெரியாது, எங்கே போகிறோன்னு தெரியாது. அப்போ நடந்து போய் கொண்டு இருக்கும் பொழுது ஒரு குடிசை ஒன்று இருந்துச்சு. அந்த குடிசை வீட்டில் ஒரு 2 பேர் அம்மா அப்பா வெளியில் இருந்தாங்க. அப்போ நாங்கள் வந்து கிட்ட போனோம். அது ஒரு ரொம்ப குடிசையான வீடு, ஒரு ரொம்ப அந்த வீட்டுக்கு கிட்ட போல இப்போ எங்களுக்கு ரொம்ப பசி இருக்குது. அப்போ அந்த வீட்டில் கேட்கும் பொழுது அவங்க உடனடியாக இல்லை வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு இந்த 3 பிள்ளைகளுக்கு தான் சாப்பாடு கொடுப்போம்னு சொல்லிட்டு உங்களுக்கு புட்டும் அப்போ அங்கே வாழைப்பழம் இருந்தது, அதை எங்களையும் சேர்ந்து போட்டு எங்களுக்கு தந்தாங்க. அப்போ அதை சாப்பிட்டோம். நாங்கள் சாப்பிட்டு முடிய விட்டு அடுத்த நாள் நான் படுத்துட்டோம். அடுத்த நாள் எழுப்பி பார்க்கும் பொழுது அங்கே இன்னும் ஒரு 3 பிள்ளைகள் அங்கே படுத்திருந்தாங்க. அப்போ அவங்க எனக்கு சொன்னாங்க, என்னென்ன சொன்னால் அம்மாட்ட சொன்னாங்க, இந்த வகை கொடுக்க வேண்டிய சாப்பாடைத்தான் எங்களுக்கு கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ உண்மையிலேயே அந்த ஒரு அளவு ரொம்பவுமே எனக்கு இதாக இருந்துச்சு. என்னென்னு சொன்னால் அந்தளவுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தால் கூட நாங்களும் இவ்வளோ கஷ்டப்பட்டு வர்றோம்னு சொல்லி அந்த 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 பிரதேசத்திலிருந்து அந்த பெட்டிகள் குடும்பம் அதை உதவி செய்தாங்க. அவனை நான் மீண்டும் சந்தித்து உதவியில் செய்திருந்தேன் பிறகு என்னுடைய வளர்ச்சியான காலத்தில். ஆனால் அந்த இடத்துல நான் கவனித்த விஷயம் என்னென்னு சொன்னால், எவ்வளவு விடயங்கள் எங்களுக்கு கஷ்டமான சூழ்நிலைகள் இருந்தாலும் எங்களுடைய மக்கள் வந்து அதை கடந்து அதை உதவி செய்து எல்லோரும் ஒன்றாக இருந்தபடியால் தான் இன்றும் இலங்கையில் தமிழினம் கழித்து கொண்டிருக்கின்றது, இருந்து கொண்டிருக்கிறது என்பதற்கான மிகப்பெரிய விஷயம் என்னென்னு சொன்னால், இவ்வளவு ஒரு கவலையான விடயங்கள் இருந்தால் கூட அந்த விடயங்களில் நாங்கள் எங்கே போனாலும் தமிழர்கள் ஏதோ மாறி மாறி உதவி செய்து அதை செய்வார்கள். அதில் ரொம்ப விஷயம் எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்றால், இங்கே கூட நான் வந்திருக்கும் பொழுது இந்திய தமிழர்கள் கூட ரொம்ப அரவணைத்து நான் நல்ல விஷயங்களை எனக்கு இன்று வரையும் உதவி செய்கிறார்கள். ஆகவே அந்த தமிழர்களுடைய அந்த உதவி செய்கின்ற அந்த பண்பு உண்மையிலேயே மற்றவரிடம் இல்லாத ஒரு நெகிழக்கூடிய பண்பு. ஆகவே தமிழர்களுக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த பண்பை நான் உண்மையிலேயே வியக்கின்றேன். ஆகவே இந்த பண்பு மூலம்தான் இன்று நான் நினைக்கிறேன் தமிழிடம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் இதை நீங்கள் பார்க்க முடியும், நான் பல நாடுகளுக்கு போய்கின்றேன். அதாவது ஒரு பிரச்சனை வந்தால் முன்னால் வந்து செய்யக்கூடியவன் என்றால் உலகத்தில் எங்கேயாவது தமிழன் தான் இருப்பான், அவன் தான் இருப்பான். மற்றவங்களுக்கு அதுக்கான யோசிப்பாங்க, இவங்க யோசிக்கவே மாட்டாங்க. ஆகவே அந்த எண்ணத்தில் இருக்கக்கூடிய அந்த தமிழினத்தில் நாங்கள் பிறந்திருக்கின்றது எனக்கு பெருமையும் நிகழக்கூடிய விஷயம் தான். இன்றைய இளைய தலைமுறை பற்றி உங்களுடைய கண்ணோட்டம் என்ன? அவங்களுக்கு நீங்கள் அட்வைஸ் என்ன சார்? இப்பொழுது இளைஞர்களை பொறுத்தவரை நான் சொன்ன மிக முக்கியமான பிரச்சனை என்னன்னு சொன்னால், இளைஞர்கள் இந்த கடந்த ஒரு 10 வருடங்களில் பல்வேறு மாற்றங்களை அவர்கள் பார்க்கின்றார்கள். அவர்களால் அதன் மேலே கோப்ப பண்ணக்கூடிய முடியதில்லை. காரணம் என்னென்னு சொன்னால், இந்த டெக்னாலஜி ட்ரிவன், அதாவது வந்து ஒரு புரட்சி வந்து, அதாவது வந்து அந்த ரெவல்யூஷன் வந்து இளைஞர்களால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியலை. அவற்றை எவ்வாறு அவர்கள் அதாவது ஹேண்டில் பண்ணுறது தெரியாமல் இருக்கிறார்கள். முதலாவது பிரச்சனைகள், அவர்கள் வாழ்க்கையிலேயே ஒரு கேள்விக்குறியாக வாழ்கிறார்கள். இப்போ ஒரு இளைஞர்களுக்கு, ஒரு காலத்தில் இருந்த இளைஞர்கள் வந்து வாழ்க்கை நான் இதை செய்ய போகிறேன் என்று அவர்களுக்கு ஒரு நீண்ட ஒரு பார்வை இருந்தது. இப்பொழுது இளைஞர்களுக்கு அந்த நீண்ட பார்வையை வைக்க முடியவில்லை. ஏனென்றால் அடிக்கடி மாற்றங்கள் ஏற்படுகிறது. மாற்றம் ஒன்றுதான் மாறாது என்று சொல்லி, ஆனால் அந்த மாற்றம் வேகமாக இடம்பெறுகின்றது. இந்த வேகமாக இடம்பெறுகின்ற இந்த காலகட்டத்தில் இந்த இளைஞர்கள் இருப்பதே அவர்களுடைய ஒரு துரதிர்ஷ்டம் தான். ஆனால் இன்று இளைஞர்கள் இதனை புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வாறு என்று சொன்னால், அவர்கள் மாற்றத்துக்கு தங்களை மாற்றக்கூடிய, அதாவது நாங்கள் என்ன சொல்லுவோம், நாங்கள் நியூ நார்மல் என்று சொல்லுவோம். அதாவது எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் எங்களை இயவாக்கம் அடையக்கூடிய அந்த பண்பினை, டொலரன்ஸினை நாங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது இளைஞர்களுக்கு கோபம் அதிகமாக வருகின்றது. அவர்கள் எல்லாத்துக்கும் பொறுமை இழக்கின்றார்கள். அந்த டொலரன்ஸினை அவர்கள் பாடசாலை பருவங்களிலேயே கற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு கற்றுக்கொண்டால் இன்று பெற்றோர்களிடம் அவர்கள் கண்ட்ரோல் இல்லை, ஆசிரியர்களிடம் கண்ட்ரோல் இல்லை. இன்று ஒரு காலத்தில் ஆசிரியர்களை அவ்வாறு குருவாக கடவுளாக மதித்தவர்களெல்லாம் இன்று ஆசிரியர்களை கணக்கிலே இருப்பதில்லை. பெற்றோர்களையும் அவர்கள் கணக்கில் எடுப்பதில்லை. ஃப்ரெண்ட்ஸை கூட கணக்கில் எடுப்பதில்லை. இப்போது நண்பர்கள் கூட ஒரு நாளைக்கு ஒரு நண்பர், அடுத்த நாள் இன்னொரு நம்பர் என்று காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றங்கள் வந்தோம். ஆகவே அவர்கள் ஒரு எந்த விடயத்திலையும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள முடியாத, கணக்கில் எடுக்காத ஒரு பண்பு இருக்கின்றது. ஆகவே அது இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை. ஆனால் இந்த சூழ்நிலையை நீங்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்றால் டொலரன்ஸ். ஸோ ஒரு விடயத்தை பொறுமையாக கையாளுகின்ற அந்த பண்பினை அவர்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும்.
இளைஞர்கள் அந்த எந்த ஒரு விஷயத்துல இருந்தாலும் ஓகே மேக்சிமம் அதுக்கு பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்றேன் என்ற அளவுக்கு இருக்க வேண்டும். அவ்வாறு டொலரன்ஸை பெற்றுக் கொண்டு விட்டார்கள் என்றால் நிச்சயமாக சொல்கின்றேன், அவர்கள் இந்த மாற்றங்களை இனி வரப்போகின்ற பாரிய மாற்றங்களையும் அவர்களால் ஃபேஸ் பண்ண முடியும். இல்லை என்றால் அவர்கள் அந்த மாற்றங்களுக்கு பயந்து ஒதுங்கி விடுவார்கள். ஆகவே ஒதுங்கக்கூடிய இளைஞர்களை தாண்டி நாங்கள் நல்ல இளைஞர்களை கொண்டு வரணும் என்றால் அவர்களுக்குள்ளே அந்த டொலரன்ஸ் என்ற விடயத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்று நம்புகிறேன். சீமான் அவங்களோட அரசியல் நிலைப்பாடு எப்படி இருக்கு? அவங்க அரசியலை நீங்க எப்படி பாக்குறீங்க? சீமானுடைய தேவையும் இருக்காது. திராவிட மாடல் ஆட்சி நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களோட மதிப்பு என்ன? பெரியார் ஆரம்பிச்ச ஆட்சிக்கு பேர் என்ன? இப்பதான் திராவிட மாடல்னு சொல்லி நீங்கள் சொன்னால்